Hello friends, welcome to Homemakers Bowl. இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் லாஸ்ட் லாங் வீடியோவில் ஒரு எரர் ஆகி கொரியண்டர் ரைஸ் வீடியோ அப்லோட் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்கு முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். அதனுடைய வீடியோவும் இதிலே நான் சேர்த்து சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம 2 ரைஸ் பார்க்க போகிறோம் லஞ்ச் பாக்ஸுக்கு. ஒன்று வந்து பிசிபேலாபாத் சாம்பார் சாதமும் கொரியண்டர் ரைஸும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சாம்பார் சாதத்துக்கு என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு 1 கப்பு சாப்பாட்டு அரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பை நல்லா அலசி குக்கரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 4.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு சரியாக இருக்கும். நல்ல குழைய வேகணும், அதனால் இது கரெக்டாக இருக்கும். நான் அளந்து வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து குக்கரில் 5 விசில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் எடுத்துக்கலாம். வேகட்டும். அது வேகிற டைமில் இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வாணலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுங்க. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும், அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் வறுப்பட்டதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதையும் வறுத்து எடுத்துட்டு இதில் 5 காஞ்ச மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். 4 காஷ்மீரி மிளகா நிறத்துக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன், இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வறுத்த எல்லா பொருளையும் நம்ம கொரன்னு அரைச்சிக்கணும். இது ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய பேன் வச்சு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், சாம்பார் சாதத்துக்காக நம்ம இதை தாளிச்சிக்கிறோம். 1 காஞ்ச மிளகா அதையும் தாளிச்சிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்து பொரிய விடுங்க. பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ 5 சின்ன வெங்காயம் நான் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தேவையான காய் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட், முள்ளங்கி இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை தான் இப்போ எடுத்துக்கிறேன். கூடவே நான் வந்து கத்திரிக்காவும் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், எந்த காய் வேணாலும் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். இதில் நான் குடமிளகாவும் ஒரு 1/2 குடமிளகா சேர்த்துக்கிறேன். இப்போல்லாம் வந்து சாம்பார் சாதத்தில் கூட சாம்பாரில் கூட குடமிளகா சேர்த்துக்கிறாங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கி வரணும். காய் நல்லா இந்த எண்ணெயிலே நமக்கு வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறோம், ஏன்னா நம்ம சாதம் வேகும்போது அதுலேயும் சேர்த்துருக்கோம். 2 தக்காளியை நல்லா நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன். அந்த காய் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம், ஏன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் நமக்கு, அதனால் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியில் 2 டேபிள் ஸ்பூன் அந்த பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வைக்கிற அந்த சாதத்துக்கு இந்த பொடி போதுமானதாக இருக்கும் காரத்துக்கு, ஏன்னா நம்ம சாதம் வந்து கிளறும் போதும் லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும், சரியா? அதனால் இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி, இது காய் வேகிறதுக்கான தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விடுங்க. காய் வந்து நல்லா வெந்து வரணும் நல்லா, ஏன்னா இப்போ வந்து முள்ளங்கிலாம் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, அதனால நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் இதில் தேவையான புளி தண்ணி, நம்மளுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரைச்சி சேர்த்துக்கோங்க. காய் வெந்ததுக்கப்புறம் சேருங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த சாதத்தை நல்லா குழச்சி விட்டுட்டு கரண்டியால் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் இது கெட்டிப்பட்டுடும், அதனால பயப்பட வேண்டாம். நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு அந்த பொடியை திருப்பி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தோடையும் நல்லா கலந்து வரணும். இப்போ கொத்தமல்லி இலை, லைட்டாக நெய், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறி எடுத்து சூடாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மழை டைமில் இது நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கும்போது காயோடு சேர்ந்து அதுங்க பசங்க சாப்பிட்டுட்டு வந்துடும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 5 சின்ன வெங்காயம், 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 6 பூண்டு பல், கூடவே கைப்பிடி அளவுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 லெமன் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க.
சேர்த்து இதை நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்ச சாதம் தான் சேர்த்து கிளற போகிறோம். அதனால் ஒரு வாணலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. 1 பட்டை, 1 கிராம்பு, 1 காஞ்ச மிளகா, அரை பிரிஞ்சி இலை கீரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 வெங்காயம் நல்லா நீளமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான உப்பையும் சேர்த்து இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க. வதங்கட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. தோல் எடுத்துட்டு அதையும் இது கூடவே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த கொத்தமல்லி விழுதை இதில் சேர்த்துடலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த நிறம் மாறும் இல்லையா, அந்த பச்சை நிறம் மாறி கொஞ்சம் நல்ல அடர்ந்த நிறம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு ரைஸை சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டால் நம்ம கொத்தமல்லி ரைஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பசங்களுக்கு கொடுத்து விடுங்க. பசங்க விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க. இன்றைக்கி பார்த்த 2 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு ஒரு ரெசிபியோட சீக்கிரமே அடுத்த லாங் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.